உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சமூகத்தில் மூன்றாம் பாலினத்தவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் திருநங்கைகள் இந்த சமூகத்தில் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். பொதுமக்களுடைய ஏளன பார்வை, பல இடங்களில் இவர்கள் புறக்கணிக்கப்படுவது என பல்வேறு விதமான பிரச்சனைகளை தினந்தோறும் இவர்கள் சந்தித்து வருகிறார்கள். மேலும் இவர்களுக்கான நலவாரியம் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இவர்களுக்கான வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல், இவர்களுக்கான அடையாள அட்டை, குடும்ப அட்டை வழங்குதல், வீடு வழங்குதல் போன்ற திட்டம், மருத்துவ காப்பீடு போன்ற திட்டங்கள் பலவற்றை திருநங்கைகள் நலவாரியம் மூலம் இவர்களுக்கு செயல்படுத்தப்படும் என்று அப்போதைய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இன்று வரை இவர்களுக்கான இந்த திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் திருநங்கைகள். இன்று திருநங்கைகளுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? மேலும் திருநங்கைகளுக்கான சம உரிமைகள் தொடர்பான மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கருத்து இதற்கு எப்படி இருக்கிறது? மேலும் திருநங்கைகள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அரசிடமிருந்து முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கிறதா? நலவாரிய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது? மேலும் திருநங்கைகள் தொடர்பான சட்டம் மற்றும் அதற்கான கொள்கை முடிவுகளை அரசு மாற்றம் செய்ய வேண்டும் போன்ற கருத்துக்களும் இவர்களிடத்தில் இருக்கின்றன. தொடர்ந்து இவர்கள் அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சமூகத்தில் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த விழாக்களில் நாடு முழுவதிலும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பர். இங்கு நடைபெறும் அழகி போட்டிகள் மற்றும் தாலியறுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் விதமாக ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் வந்துள்ளனர். வருடம் முழுவதும் இந்த விழாவிற்காக காத்திருந்ததாகவும் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். இங்கு நடைபெறவுள்ள அழகி போட்டியில் பங்கேற்பதற்கென வெளிநாடுகளுக்கு சென்று அதற்கான உடைகளை வாங்கி வந்துள்ளதாகவும் அவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவை ஒட்டி விழுப்புரம் நகரே களைகட்ட துவங்கியுள்ளது. விழுப்புரம் பகுதியில் நடைபெற்று வரும் கூத்தாண்டர் திருவிழா பற்றிய ஒரு தொகுப்பை பார்த்தோம். மேலும் தற்பொழுது சமூகத்தில் திருநங்கைகளுக்கான அங்கீகாரம் என்பது எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? அவர்கள் அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றி முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலரும் திருநங்கையுமான ஆழ்கா நம்மிடையே நமது செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். வெல்கம் ஆழ்கா. இப்போ இன்றைக்கு சமூகத்துல திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான சமூக அங்கீகாரம் என்பது இன்றைக்கு எப்படி வழங்கப்படுகிறது? பொதுவாக இப்போ வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கான ஒரு மேம்பாட்டு நிகழ்வுகள் மாதிரியான செயல்பாடுகளை நம்ம முன்னெடுத்து செல்றது ஒரு பொருத்தமற்ற விஷயமா இருக்கும். ஏன்னா பாலின அடையாள ரீதியாக சிதறடிக்கப்பட்ட ஒரு குழு மக்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா கடந்த 2008 தமிழக அரசு எடுத்த பல மேம்பாட்டு நிகழ்வுகளா இருக்கட்டும், சமூக நல வாரியம், அடையாள அட்டை, குடும்ப அட்டை, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். அப்புறம் அதை தொடர்ந்து 3வது பாலின தீர்ப்புன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2014 ஏப்ரல்ல கொடுத்த தீர்ப்பா இருக்கட்டும், அல்லது இப்ப சமீபமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவா இருக்கட்டும், இது எல்லாமே சமூக உரிமை சார்ந்த மேம்பாடுகளை நோக்கி எடுக்கப்பட்ட செயல்பாடுகள். இப்போ நம்ம கடந்த காலகட்டத்தில் மக்களுடைய மேம்பாட்டையும் நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு முயற்சியுமே ஆரம்பத்திலிருந்து நேரா அது மக்களை எதிர்பார்த்த முடிவுக்கு அது போகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த மாதிரி தான் இந்த ஆரம்பிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு செயல்பாடுகளை நிறைவேற்றியிருக்கு. ஓரளவுக்கு மேம்பாடுகளை கொண்டு வந்தாலும் குடும்பத்துடன் இணைந்த வாழ்க்கை, அப்புறம் கல்வி கற்பதற்கான சூழல், திறன் வளர்ப்பதற்கான சூழல். கல்வினா வெறும் ஆரம்ப கால கல்வி மட்டும் இல்லை இல்லையா, உயர்கல்வி இருக்கு, தொடர்ந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு, முறையான வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான இந்த பயிற்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு.
ஆனா அதை தொடர்ந்து நிறைய செயல்பாடு இப்ப மசோதா நிறைவேற போறாங்க. அதையும் தொடர்ந்து கொள்கை ரீதியான அடையாளங்களும் சட்ட ரீதியான அங்கீகாரங்களும் நிச்சயமா கிடைக்கும். அதற்கான பரிந்துரைகளையும் 3வது பாலின தீர்ப்புல வச்சிருக்காங்க. அதை நோக்கிதான் செயல்பட்டு இருக்காங்க. சோ நான் இங்க வந்து நிர்வாகத்துறையை வந்து நம்ம குறை கூறுவதோ இல்ல அவங்க சரியாக செயல்படுவதோ இல்லை அப்படிங்கறத ஒரு குற்றமா நான் இங்க வைக்கிறத விட ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அது எடுக்கப்படும் பொழுது அங்க என்னென்ன கேப் இருக்கோ அதை ஃபில் பண்றதுக்காக அடுத்த முறை எடுக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய வேண்டுகோள். சோ இவ்வளவு நாளும் பாரம்பரியமாக சடங்கு சம்பிரதாயமாக அல்லது இதிகாசங்களை அடிப்படையாக மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஒரு சமூகத்தை இப்பொழுது சமூக உரிமை ரீதியாக அணுக ஆரம்பிச்சிருக்கணும். கடந்த 15 வருடங்களாக நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை நோக்கிதான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் அல்கா. தற்பொழுது கலாச்சார ரீதியாக ஒரு சமூகம் என்பது அப்பொழுது இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் சமூக ரீதியாக இந்த பாலினத்தை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு கட்டமாக இவர்களுடைய வளர்ச்சி என்பது மேம்படுத்த வேண்டுமானால் அரசனுடைய கொள்கை முடிவில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கான சட்ட ரீதியான ஒரு தீர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த பல திருநங்கைகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். எங்களுடைய வென்டிலேஷன் மட்டும் இல்லாம எல்லாரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறதும் பல்வேறு மாநிலம் நாடுகள் இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் ஒண்ணு கூடுறதும் பார்க்கும்போது ஒரு மாநாடு மாதிரியா இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கோம். சில நிகழ்வுகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். தமிழகம் வந்து ஒரு முன்மாதிரி மாநிலம் தான் நான் சொல்லுவேன். மக்களிடையே ஏற்பு இருக்கட்டும், வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மாறி வரதா இருக்கட்டும், கல்வி தலங்கள்ல இருக்கட்டும், முக்கியமா பொதுமக்கள் எங்களை பார்க்கக்கூடிய விதம் வந்து மாறி இருக்கு. எங்களுக்கு இந்த லாட்ஜ் வாடகை ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. வருஷம் ஏதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க தரோம். பட் ஏழை திருநங்கை இருக்காங்க, அவங்க எப்படி தருவாங்க எங்களுக்கு கொஞ்சம் புரியல. நாங்க இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அதான் பேசி நிக்கிறேன். என்னங்க ஏசிக்கு அவ்வளோ 10,000 கணக்குல 1000 கணக்குல போகுது. பட் ஏழை திருநங்கை என்ன பண்ணுவாங்க? தண்ணி வசதி இன்னைக்கு நான் வந்து ஒரு தண்ணி பாட்டில் 40 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ ஏழை மக்கள் அந்த ஒரு 10 ஏழை திருநங்கை அந்த ஒரு 10 ரூபாய்க்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்காக ஏதாவது ஒரு தண்ணி வசதி இந்த கவர்மெண்ட் கலெக்டர் ஐயா நம்மளுக்கு பண்ணணும் கண்டிப்பா நான் கோரிக்கை வைக்கிறேன். கோயிலெல்லாம் நல்லா கட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க நான் கேள்விப்பட்டேன் வந்து இங்க தனி வசதி இந்த கோயிலாண்ட இல்ல, பாத்ரூம் இல்ல, தனியா பாத்ரூம் கூட வேண்டாம். அந்த எக்ஸ்ட்ரா பாத்ரூம் பண்ணா ஆண் பெண்க்கு இல்லாம எங்களுக்கும் அந்த பெண் பாத்ரூமே இருக்கட்டும். பட் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆக்கினா நல்லா இருக்கும், எங்களுக்கும் போறது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆழ்கா நீங்க சொல்லுங்க. இப்போ திருநங்கைகள் நலவாரியம் 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான உதவிகள் நலவாரியம் மூலம் செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இப்பொழுது வரைக்கும் நலவாரியத்தின் மூலம் உங்களுக்கு உதவிகள் மிகச் சரியாக கிடைக்கிறதா? நலவாரியத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்ப நலவாரியங்கிறது ஒரு குடியுரிமை சார்ந்த விஷயங்களை கையாளுறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது குடும்ப அட்டை, அடையாள அட்டை, அப்புறம் வந்து கடன் வங்கி கடன்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் முதியோர் நல்ல உதவி, இந்த மாதிரி விஷயங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே, அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, சிதறடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை ஒன்று கூட்டி அவங்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுவதில் ஆரம்பத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் மக்கள் அதாவது அவங்களை அணுகிறவங்களையோ இல்ல அவங்களால ரீச் பண்ண முடிஞ்சவங்களுக்கு அந்த சர்வீசஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப அடையாள அட்டை எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க, நம்ம ரேஷன் கார்டு எல்லாருக்குமே கொடுத்திருக்கு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெளிப்படையாக நலவாரியம் இப்ப செயல்படுதான்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் வெளிப்படையாக இருந்ததே தவிர செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப வெளிப்படையாக தெரியல. ஆனா எல்லா மாவட்டங்களிலும் அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது. வீட்டு வசதி வாரியத்தோட அந்த மற்ற மாநிலம் சென்னை மாதிரி ஒரு மெட்ரோல தான் மற்றவங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படுறது ஒரு பெரிய சிக்கல்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அது பொதுவாக மெட்ரோ இந்த நெருக்கடி அதிகமா இருக்கிற நகரத்தில் அப்படிதான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா மற்ற மாவட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையிலும் தொடர்ந்து அது கொடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம மக்களும் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ நலவாரியம் செயல்படுதா இல்லையாங்கிறத விட அதை சார்ந்த திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த முழுமையான திட்டங்கள் வந்து மாற்றுப்பாலினருக்கு, குறிப்பாக மாற்றுப்பாலின பெண்கள், திருநங்கைகள் அழைக்கப்படுறவங்களுக்கு முழுமையான கண்ணியமான வாழ்க்கை அமைவதற்கு ஏற்படுத்த முடியுமானா அது வந்து ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு செயல்பாடுதான். அதுக்கு என்ன மாதிரி நாங்கெல்லாம் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்றோம்னா, ஐநா சபையில் இருக்கிற அந்த குழந்தைகள், ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது வளரிளம் பருவத்துல வந்து எப்படி நம்ம வளரிளம் பருவத்துல நம்ம வந்து அடையாளம் காணப்பட்டு அங்கிருந்து இவங்களுக்கான வன்கொடுமைகள் ஆரம்பிச்சிருது. சோ அங்க கல்வி தடைப்படுகிறது. அக்கம் பக்கத்தில் சேர்ந்து விளையாடுவதற்கான, சேர்ந்து சோசியலைஸ் பண்ணுவதற்கான தடைகள் நிறைய இருக்கு. கல்வி சூழல்களை தொடர்ந்து கல்வி கற்பதற்கான விஷயங்கள் அங்க தடைப்படுது. உயர்கல்வி இல்ல. அப்புறம் வந்து தொடர்ந்து வேலை செய்வதற்கான பயிற்சிகள் பெறுவதற்கான எல்லா சூழல்களையுமே அங்க தடைகள் நிறைய இருக்கு. இதுக்கு எல்லாமே குழந்தைகள் கொள்கையில மாற்றம் வரணும்.
குழந்தைகள் கொள்கையில வந்து எல்லா குழந்தைகளும் நம்ம சமம்னு சொல்றோம். ஏன்னா நீங்க திருநங்கைகள் மத்தியில நீங்க பேசினா தெரியும், எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல குழந்தை பருவத்துல ஏதாவது வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. 100%. அதாவது வெர்பல், பிசிக்கல், எமோஷனல், செக்ஷுவல் அபியூஸ் சொல்றது, இந்த வன்கொடுமைகள் ஏதாவது வன்கொடுமைகள் அவங்க அனுபவிக்கிறாங்க. அங்கேயே அவங்களுக்கு தடை ஏற்படுறது. சவாலுங்கிறது குழந்தை பருவத்தில் ஏற்படுறதுனால நாங்க என்ன சொல்றோம், ஐநா குழந்தைகள் கொள்கை, தேசிய குழந்தைகள் கொள்கையில மாற்றம் கொண்டு வாங்க. அங்க வந்து சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொண்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க மாறிய பாலன உணர்வுடைய குழந்தைகளையும் நீங்க சேர்த்தாதான் அந்த குழந்தைகள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுக்கான சூழல் ஏற்படும். மாரல் சப்போர்ட் அங்க கிடைக்கும். அக்கம் பக்கத்துல வந்து நெய்பர்ஹுட்ங்கிற அக்கம் பக்கத்துல அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாழ்க்கை இருக்கும். கல்வி வந்து தொடர்ந்து கிடைக்கும். சோ இந்த மாற்றங்களை கொண்டு வந்து அதை தொடர்ந்து மாற்றுப்பாலினர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு நம்ம கொண்டு வந்தோம்னா அதற்கான முயற்சிகள் தான் இந்த மசோதா 3ஆம் பல்ல தீர்ப்புக்கு எல்லாமே பேக்கப் இது. சோ அதை தொடர்ந்து நாங்க எங்களை மாதிரி ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருநங்கைகளை அணுகுவதில் பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தை பருவத்துல மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கான அரவணைப்பு அப்படிங்கறது அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்கணும். ஆனா அதற்கான ஒரு மனநிலை பெற்றோர்கள் கிட்ட இல்ல. அப்போ பொதுமக்களுக்கு திருநங்கைகளை அணுகக்கூடிய மனநிலையில என்ன மாற்றம் ஏற்படணும்? இப்ப வந்து 2 விஷயம் நம்ம இங்க பாக்கணும் ஹேமா. ஒன்னு வந்து ஒப்புதல், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல், டாலரன்ஸ். 2 விஷயம் இருக்கு. இப்ப வந்து டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் வந்து இப்ப முன்னாடி 13 வயதுல வீட்டு விட்டு ஓடி வந்தவர்கள் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஓடி வராங்க. ஆனாலும் குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒப்புதல் சொல்றது, ஏற்றுக்கொள்ளுதல் இன்னும் நடக்கல. இது வந்து வெறும் மன ரீதியான மாற்றம் மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியான மாற்றங்களும் கொண்டு வரணும். இப்ப வந்து ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தையை ஏத்துக்கிறாங்கன்னா அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு கேலி பண்ணும் பொழுதோ இல்ல கல்வி மறுக்கப்படும் பொழுதோ அதை கொள்கை ரீதியாக சட்ட ரீதியாக அணுகுவதற்கான ஒரு முயற்சிகள் இருந்தா மட்டுமே தான் அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும், இந்த குழந்தைய நான் வீட்டோட வச்சுக்கிட்டா ஒரு அருமையான எதிர்காலத்தை கொடுக்க முடியும்னு. இப்போ வந்து அந்த ஒரு சூழல் இல்ல. அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப சமயமா நிறைவேற்றப்பட்ட மசோதா அதை தான் சொல்லுது. கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, குடியுரிமை, இந்த மூன்றையும் அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. அதன் மூலமா நிச்சயமா கிடைக்கும். பட் கொள்கை ரீதியான மாற்றங்கள் கட்டாயம் வந்தாதான் எனக்கு வந்து கல்வி குழந்தை பருவத்தில் மறுக்கப்படும் பொழுதோ இல்ல உயர்கல்வி மறுக்கப்படும் பொழுதோ இல்ல திறன் வளர்ப்பு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து முயற்சியில் இருக்க முடியும். டாலரன்ஸ் லெவல் மக்கள் மத்தியில் இப்போ ஏன்னா நம்ம குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், நிறைய நாகரிக மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால மக்களுடைய சிந்தனையும் மாற்றம் இருக்கு. டாலரன்ஸ் லெவல் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முன்னாடி வந்து போனாவே கிண்டல் பண்ணாம இப்போ ஓரளவுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் கண்ணியமான வாழ்க்கை, இப்போ அவங்க ஈடுபடுற தொழில் பாத்தீங்கன்னா 2 வகையான தொழில் மட்டும்தான், அதாவது சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட 2 தொழில் மட்டும்தான் அவங்க செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. பட் தொடர்ந்து வாய்ப்புகள் வரணும்னா கொள்கை ரீதியான மாற்றங்களும் சட்டங்களும் வந்தால் மட்டுமே தான் சட்ட ரீதியான அங்கீகாரங்களும் சலுகைகளும் கிடைக்குங்கிறது. தொடர்ந்து பேசலாம். அல்கா, திருநங்கைகளை பொறுத்தவரை சமூகத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. குழந்தை பருவத்தில் பாலினம் மாறக்கூடிய ஒரு குழந்தைகள், அவர்களுக்கான அரவணைப்பு என்பது பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டும். மேலும் திருநங்கைகளை பொதுமக்கள் அணுகக்கூடிய விதம் என்பது சற்று இப்பொழுது மாறி இருக்கிறது. மேலும் அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் நல வாரியத்தின் மூலம் செயல்பட்டு வந்தாலும் கூட அந்த திட்டங்கள் முழுமையாக அனைத்து திருநங்கைகளுக்கும் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் மற்ற வருடங்களை விட இந்த வருடம் சிறப்பானது. காரணம், தனிநபர் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் எங்களை ஒரு ஆடலும் பாடலும் கேலிக்கூத்தாக பார்த்துக் கொண்டிருந்த நிலைமை மாறுவதற்கு இந்த சட்ட மசோதா மிகச்சிறந்த அளவில் உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறோம். நாங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக படிப்பில், கல்வியில், சமூகத்தில், குடும்பத்தில் ஒதுக்கி வைப்பதை தவிர்க்கப் போகின்ற இந்த சட்ட மசோதா மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனை கொண்டாடும் விதமாக திருநங்கை அனைவரும் இந்த வருடம் இன்று முழுமையாக சுதந்திரம் பெற்றுவிட்டதை உணர்கிறோம். அந்த கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு நாங்க எல்லாரும் போகும்போது மேலும் மேலும் திருநங்கைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த திருவிழாவை பார்க்கணும் அப்படின்றதுனால பொதுமக்களும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்படி வந்துகிட்டு இருக்கிற இந்த கூவாகம் கிராமத்துல என்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசதியுமே இல்ல. ஏற்கனவே அங்க வாழ்ற மக்களுக்கே ஒரு தனி வசதி இல்லாம இருக்கு. அதே சமயத்துல இப்ப லட்சக்கணக்கில் இந்த மக்கள், பொதுமக்களும் திருநங்கைகளும் போகும்போது சுத்தமா தண்ணி இல்லாத ரொம்ப தவிக்க வேண்டியதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கிராமத்துல இருக்கிற கூவாகம் வில்லேஜ்ல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அங்க வீடு இருக்குது. அங்க நாங்க போய் வண்டி விட்டாலும் பேசுறாங்க, நாங்களுடைய ஒரு நிலையில உக்காந்தாலும் பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களுக்குன்னு தனியா ஒரு இடம் கட்டி கொடுக்க சொல்லி நாங்க ஏற்கனவே மாவட்டத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பில்டிங், ஒரு 15 லட்சம் ரூபாய் பில்டிங் கட்டி கொடுத்திருக்காங்க. அது போன வருஷமே ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை.
அதுல வந்துட்டு ஒரு கழிப்பறையும் தண்ணி வசதியும் கொடுத்து அதை ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா அதுல ஒரு 300-400 திருநங்கைகள் வந்து ஒரு பாதுகாப்பா சேஃப்டியா இருப்போம். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து எவ்வளோ ஒரு 70-80% வந்து பரவாயில்ல. ஏன்னா இப்ப நான் சேலத்துல இருக்கேன். எங்க சேலத்துல வந்து மொத்தம் 81 வீடு கொடுத்துருக்காங்க. சேலத்துல நான் சொல்றேன் 81 வீடு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, மாசம் 1000 ரூபாய் இந்த முதியோர் தொகை இதெல்லாம் சேலத்துல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் அது சரியான வந்து வரல. அந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் கிடைச்சிருச்சுன்னா 34 மாவட்டத்திலயும் கிடைச்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அடிப்படை வசதி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கிடையாது. குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தேவையான வசதி தண்ணி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு காமன் டாய்லெட் மாதிரி இருக்கு. எல்லாரும் போயிட்டு வர மாதிரியான ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. திருநங்கைகளுக்கான தனியா ஒரு பாத்ரூம் கட்டி வச்சாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஏன்னா அதுல ஆம்பளைங்க பொம்பளைங்க போயிட்டு வருவாங்க. நாங்களும் அதுல போயிட்டு வந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா எங்களோட ஃபங்க்ஷன் அது, எல்லாரும் வராங்க. அதை பத்தி ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எங்களோட மக்கள் வந்து மெஜாரிட்டி மக்கள் வந்து நாங்க நிறைய பேர் வந்து வரோம் அந்த இடத்துல. அதனால எங்களுக்குன்னு தனியா ஒரு டாய்லெட் கட்டி, எங்களுக்குன்னு தனியா வந்து குடிநீர் வசதி, எங்களுக்கான தனியா அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விழுப்புரம் பகுதியில் இருக்கும் திருநங்கைகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். மிஸ்குவாங்க பட்டம் வாங்குறது ரொம்ப அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நடன போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம் இது போல பல விதமான நிகழ்ச்சி நடக்குது. அதுல எங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காக நல்ல ஒரு வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனி மசோதா அமைச்ச உடனே எங்களுக்கு 1 வீக்லயே எங்களுக்கு வேளாண்மை துறையில வந்துட்டு 4% எங்களுக்கு படிச்சு எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்குனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா மாநிலங்களவையில திருநங்கைகள் சம்பந்தமான தனிநபர் மசோதா ஒண்ணு பாஸ் ஆயிருக்கு. இதுக்கு நாங்க ரொம்பவே வரவேற்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் சரி, திருநங்கைகள் சமுதாயம் சார்ந்தும் சரி, மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்துல வந்து ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சட்டமா அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த மசோதா மூலியமா திருநங்கைகளுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவ உதவிகள் மற்றும் சமூக அங்கீகாரம் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு ஒரு பெரும் உதவியா இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமா தான் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் நல்லபடியா இருக்கு. ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா வீடு வந்து வாடகைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மருத்துவ சேவைகள் திருநங்கைகளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அந்த மாதிரி மருத்துவ சேவைகள், வீடு கிடைக்கிறது, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அந்த மாதிரி அமைப்புகள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருநங்கைகளின் கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து ஆழ்கா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் என்ன? இப்ப நம்ம இந்த குழுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது குழந்தை பருவத்திலே கல்வி மறுக்கப்பட்டு அல்லது ஒருங்கிணைந்து கல்வி கற்பதற்கான சூழல் இல்லாம நிறைய பேர் வெளியே வந்தவங்க தான் நிறைய இருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15% 20% தான் ஓரளவுக்கு கல்வி கற்றவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாருமே ஓரளவுக்கு, அதாவது கல்வி மட்டும் இல்லாம அடிப்படை கல்வி இருந்தாலும் சோசியல் ஸ்கில்ங்கிற மத்தவங்களோட எப்படி பேசினீங்கன்னா சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு நிராகரிப்பு இருக்கிறதுனால சமூகத்தோட இணைந்து எப்படி செயல்படுறது, ஒரு வேலை சூழல் எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி திறன்கள் எல்லாம் இல்லாம தான் இருப்பாங்க. சோ இப்போ 15% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப கடந்த ஒரு 8 வருடங்களாக மன்னிக்கோங்க 2008 இருந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 3ஆம் பாலின கட்டமையில இடம் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிருக்கிறதுக்கான சூழல் இருந்தாலும் இந்த 15%லயும் இப்ப ஏற்கனவே அவங்க வந்து இந்த 2 வகை தொழில்களுக்கு அவங்க பழகி போயிட்டாங்க. சோ அதுல இருந்து வெறும் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மாய பாலின பெண்கள் வந்து சில கல்லூரிகள் இணைந்து இப்ப கல்வி கற்க சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப மசோதாவுக்கு அப்புறம் வேளாண் கல்லூரியிலயும் 4% கொடுத்திருக்காங்க. பட் அந்த 4% எடுத்துக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க இந்த குழுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்பர் 1. சோ நம்ம வந்து இப்போ இந்த மசோதா இப்ப செயல்படுத்தினோம். ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் வீட்டோடு இவங்க இணைந்து உயர்கல்வி பெற்று திறன் வளர்த்து வேலை வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி நம்ம செயல்படணும். அதற்காக வெறும் மசோதா மட்டும் நிறைவேற்றினா போராது. கைட்லைன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, நிறைய எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் நம்ம நாட்டுல இருக்கும். இப்போ ஒரு குழு மக்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் கொடுப்பது, அவங்களுக்கு எப்படி வேலைகள் கொடுப்பதுங்கிற விஷயம் இருக்கும். சமீபமா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எழுதிய ஒரு மாரிய பாலின பெண்ணுக்கு வேலை கிடைக்கல. அவங்க என்னன்னா கைட்லைன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ கைட்லைன்ஸ் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ மசோதால நாங்க அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய பரிந்துரைகள் எங்க சைட்ல இருந்து போயிட்டே இருக்கு. எல்லா விதத்திலுமே அவங்க வந்து முழுமையாக கவனம் செலுத்தினா நிச்சயமா மசோதா நிறைவேறும் பொழுது, நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படும் பொழுது, சட்டமாக அது உருவெடுக்கும் பொழுது அதற்கான பரிந்துரைகளை நாங்க வச்சிருக்கோம். அப்போ ஒரு முழுமையான ஒரு புனர்வாழ்வு ஒரு நிகழ்வு இந்த குழு மக்கள் மத்தியில நம்ம வச்சாதான் அப்போ வந்து அவங்க என்ன பள்ளி, அதாவது கல்வியில் திருப்பி சேர்றது,
பிளஸ் அதை தொடர்ந்து திறன்கள் வளர்ப்பது, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான கைட்லைன்ஸ் ரீதியான ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டுமே தான் அது நிறைவேறும். பட் வேலை பெறுவதில் இன்னும் பெரிய சவால் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு சில பெண்கள் தான் இப்போ வந்து 2 பேருக்கு வந்து மருத்துவத்துறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது கூட அவங்க வந்து என்ன கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது மறுப்புக்கு இல்ல. பட் அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கணுங்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்கா. திருநங்கைகளை பொறுத்தவரை அவர்களுக்கான சமூக அங்கீகாரம் என்பது தற்பொழுது படிப்படியாக அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைத்து வருகிறது. திருநங்கைகளை பொறுத்தவரை அவர்களுக்கான ஒரு சட்ட ரீதியான ஒரு மசோதா மற்றும் அவர்களுக்கான கொள்கை முடிவுகள் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, சம உரிமை தொடர்பான மசோதா தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மக்களவையும் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக இயற்றப்பட வேண்டும். மேலும் திருநங்கைகளுக்கான தனியான ஒரு வழிமுறைகள் அரசால் இயற்றப்பட வேண்டும். அப்படி ஏற்றப்பட்டால் மட்டுமே அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு என்பது முழுமையாக அவர்களை சென்றடையும் என்று கூறப்படுகிறது. திருநங்கைகளின் நலவாரியத்தை பொறுத்தவரை அதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட முழுமையான திட்டங்கள் திருநங்கைகளுக்கு போய் சேருவதில்லை. அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் நமது செய்தியாளர்கள் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த ஆல்கா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.